அரிசி ஊற வச்சு மாவு திரிச்சு அதிரசம் போடணும்னு தேவையில்லை. அதிரசம் செய்ய தெரியாதவங்களும் இந்த மாதிரி அதிரசம் செய்யுங்க. அதிரசம் சூப்பராக வரும். ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இந்த கப்புக்கு 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கிறேன். கடையில் வாங்குற மாவு வீட்டில் திரிச்ச மாவுனாலும் எடுத்துக்கலாம். மாவை ஈரப்பதமாக்கணும். அதனால கொஞ்சமா தண்ணி தெளிச்சு புட்டு மாவு பக்குவத்தில் இதை பிணைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை பிணைஞ்சு எடுத்துட்டு கையால் பிடிச்சோம் அப்படின்னா பிடிக்க வரணும். அதை தட்டி விட்டு அது உடஞ்சு போகணும். இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு ஜல்லடை வச்சு மாவை சலிச்சு எடுத்துட்டு மாவு காயாம இருக்கிறதுக்கு கையால மாவை சமப்படுத்தி தட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன். 1 கப் பச்சரிசி மாவு எடுத்தாலும் அதே கப்புக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் எடுத்த கப்ல 1/4 கப்பு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின வெள்ளத்தை இன்னொரு கடாயில சேர்த்து கொதிக்க விடலாம். ஒரு தட்டுல தண்ணி வச்சுட்டு வெள்ளப்பாக எடுத்து அந்த தண்ணியில போட்டுட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்தீங்க அப்படின்னா உருட்ட வரணும். அதை அமுக்கி பார்க்கும்போது தக்காளி பதத்துல இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். கூடவே கொஞ்சமா ஏலக்காய் தூளும் கொஞ்சமா உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு சளிச்சு வச்சிருக்கிற மாவை கொஞ்சமா சேர்த்து கிளறலாம். இதோட கொஞ்சமா நெய்யும் சேர்த்து கிளறுங்க. நல்லா வாசனையா இருக்கும். அதிரச மாவு ரெடி ஆயிருச்சு. இதை இன்னொரு பாத்திரத்துல மாத்திட்டு கொஞ்சமா நெய் சேர்த்து இதை நல்லா சமப்படுத்தி ஒரு மூடி போட்டு இதை ஒரு நாள் ஃபுல்லா நல்லா ஊற விட்டுறலாம். நான் நைட்டு மாவு ரெடி பண்ணினேன். மறுநாள் காலையில அதிரசமா சுட்டு எடுக்கலாம். நைட்டு ஃபுல்லா மாவு ஊறிடுச்சுது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு கொஞ்சம் டைட்டா இருக்குது. உங்களுக்கு ரொம்ப டைட்டா இருந்தது அப்படின்னா கை சூடு தாங்குற அளவுக்கு வெதுவெதுப்பான வெண்ணி சேர்த்து பிணைஞ்சு எடுங்க. வெண்ணி கூட சேர்க்கணும் தேவையில்லை. நம்ம அழுத்தி பிணைஞ்சோம் அப்படின்னா மாவு நல்லாவே இலக்கம் கொடுத்து வரும். மாவுல இருந்து ஒரு சின்ன உருண்டையை எடுத்து கையில உருட்டிட்டு வாழை இலை இல்லைன்னா பால் கவர்ல வச்சு நல்லா தட்டி ஒரு ஓட்டை போட்டு சூடான எண்ணெயில போட்டுட்டு நல்ல மேலே எலும்பி வந்ததுக்கு அப்புறம் மாற்றி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா டேஸ்டான அதிரசம் ரெடி ஆயிருச்சு. இனிமேல் அதிரசம் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் தேவையில்லை. அதிரசம் செய்ய தெரியாதவங்க கூட இந்த மாதிரி செய்யுங்க. ஈஸியாக அதிரசம் செஞ்சிடலாம். அதிரசம் செய்யறதுக்கு அரிசி ஊற வச்சு அதை திரிச்சு பக்குவப்படுத்தணும் தேவையே இல்லை. பச்சரிசி மாவு மட்டும் இருந்தாலே போதும்.